ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி சுரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3/4 கிலோ சுரக்காவை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கு. பிஞ்சு இருந்ததுன்னா விதையோடு சேர்த்து வெட்டிக்கோங்க. 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இதை கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி வேணும், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு. அப்புறம் இது வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் ஒரு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக ஒரு 3 பீஸ் தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கு, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த காயை இப்போ இதோட சேர்த்து அதோட இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகா அரைச்சோட அதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகா சேர்க்கும் போது இந்த சுரக்காய்க்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இல்லைன்னா வெறும் இதை மட்டும் சாதத்தில் போட்டு அப்படியே பரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான சைட் டிஷ் ஃபார் காரக்குழம்பு, இல்லை வெறுமனே அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு பரட்டி அடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நிறைய தண்ணி காய் சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த இருக்க சூடை மேனேஜ் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள்.